ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ருதிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் கேப்ஷன்லேயே போட்டுட்டேன், ஹவு டு பிளேஸ் இன் ஐபிஎம். ஸோ நான் எப்படி ஒரு ஐடி ஃபீல்டுக்கு வந்தேன் அண்ட் என்னோட கான்ஃபிடென்ட் எப்படி இருக்குது, ஸ்கூலிங்லேருந்து காலேஜ்க்கு எப்படி நான் போனேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த வீடியோ நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கீங்க, உங்களால் ஐடி ஃபீல்டுக்கே வர முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஊரில் இருக்கீங்க, லைக் வில்லேஜில் இருந்துட்டு எப்படி ஒரு சென்னையில் போய் சர்வே ஆகுறது, இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ்லாம் உங்களுக்கு லோவாக இருக்குன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மற்றபடி உங்களுக்கு இது ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ முன்னாடியே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை எப்படி வரணும் இந்த ஃபீல்டுக்குள்ளே, இல்லை என்னால் முடியவே முடியாது, இது ரொம்ப இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். யா ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எப்படி ஐடியில் ஒர்க் கிடைக்கிது, உங்களுக்கு எப்படி கிடைச்சிது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னை ரெஃபர் பண்ணுங்கன்னு கூட எனக்கு நிறைய டிஎம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி பேசலாமே அப்படின்னு நினச்சேன். அண்ட் நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் கூட என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அக்கா எனக்கு கம்யூனிகேஷனே சுத்தமாக வராது, எப்படி நீங்கள் போனீங்க, ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணிங்களா, அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்ன இருக்க போகுது, நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. பட் எந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும், அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், இதை தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன். ஸோ இது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ யூஸ்ஃபுல்லானால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் அந்த ஸ்டேட்டில் இருந்திருக்கேன், எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இது ஒரு 2 பேருக்கு சொல்லும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா அது எனக்கு ஹாப்பி. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நான் இந்த வீடியோ எப்போ பண்ணலான்னு நினச்சேன்னா, கொஞ்சம் நல்ல நம்ம சேனல் வளர்ந்ததுக்கு அப்புறமா பண்ணலான்னு நினச்சேன். மேபி இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்ட்டு. பட் ரீசெண்ட் டேஸ்லேயே நிறைய பேர் எனக்கு டிஎம்மில் கேட்குறீங்க. ஆக்சுவலாக நான் ஒரு பப்ளிக் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதில் இப்போ ரீசெண்டாக கூட 2-3 பேர் உங்களை மாதிரி எனக்கு ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டிஎம்ஸ்லாம் வந்துருந்துச்சு. சரி, ஏன் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, மேபி அது ஒரு 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே. ஒரு வில்லேஜ்லேருந்து நம்ம படித்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய டாஸ்க். அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க, ஆர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, வில்லேஜ் படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலை. பட் நமக்கு கொஞ்சம் ரொம்பவே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வீட்டில் இருக்கும். வீட்டில் வெளியில் ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் பயங்கரமாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வெளியில் படிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். அப்படி இருக்கும்போது நான் எப்படிலாம் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணேன் அப்படிங்கிறது தான். ஸோ நான் சொல்லிட்டேன், என்னோடது பயங்கரமான வில்லேஜு. ஸ்கூலிங் கூட நான் ஊர்லேயே தான் பண்ணேன். ஸ்கூலிங் நான் ஊரில் பண்ணும்போது கூட பயங்கரமாக நான் ஒரு பேம்பரிங் கிட். எங்கள் வீட்டில் நான் சிங்கிள் சைல்டு அப்படிங்கிறதுனால பயங்கரமாக செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. ஒரு பக்கத்து ஸ்டாப்க்கு நான் போகணுன்னா கூட ஆட்டோவில் அந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் 10th எல்லாமே முடித்ததுக்கப்புறம் 11th 12th அப்படின்னு வரும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்கூலிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். எனக்கு ஃப்ரம் பிகினிங்கில் இருந்தே நான் யோசித்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய கனவு. நான் அது இப்போ இல்லை, நான் 5th 6thலேயே என்னோடய ஸ்லாம் புக்கிலலாம் கூட நான் என்னோடய கோல் அப்படின்லாம் போட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ அப்போத்துலேருந்தே அது என் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இன்ஜினியரிங் பண்ணணுங்கிறது தான் என்னோடய பெரிய ஒரு ட்ரீம். ஸோ 11th 12th முடித்ததுக்கப்புறம் மார்க் நான் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் இப்போ நான் மார்க் நிறைய வாங்கியிருந்தாலுமே அவங்களோட பிளான் என்னவாக இருந்ததுன்னா, இங்கே ஊர்லேயே படிக்கலாம், ஊர்லேயே படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. எனக்கு அது அதில் சுத்தமாக உடன்பாடே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், நாம் ஊர்லேயே படித்தோன்னா என்ன ஆகும், அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன வேணுங்கிறதுல ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப கிளியராக இருந்தேன், இன்ஜினியரிங் அப்படின்ட்டு. அப்போ ஊரில் இருக்கிற ஒரு 4-5 காலேஜஸ் நான் பார்த்தப்போ அப்பாலாம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. அவங்க ஆக்சுவலாக நீ வெளியே போய் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு ரீசன் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் என்னை வச்சுருக்காங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நான் வெளியே வரக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. என்னோட என்ன சொல்கிறது, என்னை இன்னும் நல்லா கேர் பண்ணிக்கணும், நீ வெளியே போனால் கண்டிப்பாக உன்னை கேர் பண்ணிக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் அவங்க அதை சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் வெளியே வரலைன்னா எப்போவுமே நான் வெளியே வர முடியாதுங்கிறது எனக்கு தெரியும்.
ஸோ வந்து இதுலேருந்து நம்ம எப்படியாச்சும் வெளியே வரணும் அப்படிங்கிறது என் மைண்ட் செட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. நானே வந்து காலேஜஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. ஏன்னா அம்மா சைடில் வந்து வெளியே போய் படித்தாங்க. பட் வந்து அவங்களாம் வந்து டைரெக்டாக அந்த சீட் வாங்கி அந்த மாதிரி போனாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷனும் இல்லை. நீ வந்து போகிறதா இருந்தால் கவுன்சிலிங்கில் தான் போகணும், இந்த மாதிரி தான் போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். சரி, எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 4 காலேஜஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் மார்க்கு கம்மி தான், அதை வந்து சொன்னாங்க வீட்டில், நீ மார்க்கும் கம்மி, உன்னை கொண்டு போய் எங்களால் வந்து திருப்ப ஒரு காலேஜில் வந்து எங்கேயோ கொண்டு போய்லாம் எங்களால் சேர்க்க முடியாது, நீ மார்க் நிறையா எடுத்திருந்தா கூட உனக்கு ஓகேன்னு சொல்லியிருப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க என்ன தான் சொல்லட்டுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து கன்வின்ஸே ஆகிடல. நான் வந்து அரௌண்ட் 950 சம்திங் வாங்கியிருந்தேன். பரவாயில்ல, இதை வச்சு நான் கவுன்சிலிங்கில் போகிறேன், எனக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ கிடைக்கட்டும், அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ரொம்ப ஸ்டபானாக இருந்தேன், ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தேன். அன்னைக்கு மட்டும் நான் அந்த டெசிஷன் எடுக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இன்றைக்கி நான் இங்கே இப்படி இருக்க மாட்டேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து நிறைய பேர் டேலண்டடாக இருந்தாங்க. என் கூட இருக்கிறவங்களே இருக்கட்டும், எல்லோரும் வந்து அந்த ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அப்போல்லாம் வந்து அதுதானே நம்ம டேலண்ட்டுன்னு சொல்லுவோம். லைக் அவங்கெல்லாம் தானே அடுத்தடுத்த இதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்த லிசனிங் பவர்லாம் இருக்கும். ஸோ நான் கூட நினச்சேன், ஓகே அவங்கெல்லாம் வந்து இது பண்ணாங்க. பட் அவங்க எல்லாமே வந்து ஊர்லேயே சூஸ் பண்ணிட்டாங்க காலேஜ். நான் வந்து வெளியில் தான் படிக்கணும். நான் ஊரில் சூஸ் பண்ணிவிட்டு உங்களால் வெளியே வர முடியாதுங்கிறத சொல்லலை. பட் உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ். ரிலேட்டிவ் சைடாக இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஏன் பொண்ணை வந்து வெளியில் படிக்க வைக்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ நல்லா தானே இருக்கீங்க, எதுக்கு வெளியில் அனுப்புகிறீங்க அப்படின்லாம் கூட சொன்னாங்க. நான் நிறைய இடத்துல பிரேக் ஆகிருக்கேன். இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது, நான் நிறைய இடத்துல பிரேக் ஆகிருக்கேன். அந்த 12th லீவ்லலாம் வந்து எங்கள் காலேஜ்னு எல்லாருமே கேட்பாங்க, இங்கேயே செய்கிறீங்க, ஏன் வெளியில் போய் படிக்க வைக்கிறீங்க, ஒரே பொண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னை கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இன்னொரு கம்ஃபர்ட் ஜோனில் என்னை அடைக்க பார்த்தாங்க லிட்ரலாக. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க என் மேலே இருக்கிற ஒரு கேரில், ஒரு அக்கறையில் சொல்கிறாங்க. பிகாஸ் நான் வந்து சாப்பிட மாட்டேன், அப்புறம் எனக்கு வந்துட்டு நிறைய பர்சனலாக வந்து நிறைய இருந்துச்சு அந்த டைமில், மைக்ரேன் வரும். ஸோ அதனால் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் இவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் அவங்க எல்லாருமே வந்துட்டு பொண்ணை போய் வெளியே அனுப்பி படிக்க வைக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் எதையுமே காதில் வாங்கலை. நம்ம போகிறோம், படிக்கிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோயம்புத்தூர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். சென்னை ஆப்ஷன் வச்சுருந்தேன். பட் எனக்கு சென்னையை விட கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் பழக்கப்பட்ட இடம்னால நான் அதை வந்து சூஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் கம்மி, எங்கள் வீட்டிலேருந்து 7 hours தான். அதனால் 7 hours நம்ம வீட்டுக்கு சாட்டர்டே சண்டே வரணும்னா கூட வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல காலேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டேன். அது கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் வந்து ஜாயின்லாம் பண்ணிட்டோம். யோசிச்சு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நான் வீட்டிலே தான் இருப்பேன். எந்த வீட்டில் போய் ஸ்டே கூட பண்ணது கிடையாது. இப்போ வரைக்குமே நான் சொல்கிறேன், நான் யார் வீட்லேயும் வந்து ஒரு நாள் மேலே என்னால் வந்து தங்க முடியாது. என்னோடய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன். அப்படி ஒரு பொண்ணு நான். என்ன சொல்கிறது, ஒரு வீட்டில் வந்து சாப்பிட கூட மாட்டேன். என்னை கம்பல் பண்ணி இருக்க வச்சா மட்டும்தான் நான் வந்து இருப்பேன். எனக்கு வந்து அது அப்படி பழகிடுச்சு. நான் வந்து அந்த மாதிரி தான் வளர்ந்தேன். அது அப்படி வளர்ந்த விதமே அப்படி தான். அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு காலேஜில் போயிட்டு யாருன்னே தெரியாத ஒரு 4 பேரோட நான் இருக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எனக்கு அது ரொம்ப 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 டஃப்பான ஒரு விஷயம். ஆனால் நான் அதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதை பண்ணாதான் எங்கள் வீட்டில் என்னை நம்புவாங்க. ஓகேவா? ஸோ நான் அதை பண்ணணும். அப்படிங்கும்போது நான் ஹாஸ்டல் தான், ஆப்வியஸாக ஹாஸ்டலில் தான் எடுக்க முடியும்னு சொல்லி ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வீக் நிஜமாகவே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். ரொம்ப அழுகையாக வந்தது. ஏன்னா ஃபுட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இத்தனைக்கும் எங்களோட காலேஜில் வந்து ஃபுட்டு சூப்பராக இருக்கும் உண்மையிலே. பட் எனக்கு அது பிடிக்கும். அதுவே எனக்கு வந்து நான் அதையே வந்து சாப்பிட மாட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் தான் இருக்கும். ஸோ காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு பக்கெட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் லைனில் நின்னா தான் குளிக்க முடியும். பாத்ரூம் போகணுன்னா நீங்கள் லைனில் நின்று தான் ஆகணும். அந்த மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், என்னோடய மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும். நான் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலியும் என்னால் வந்து இருக்க முடியல. ஒரு 1 வீக் அப்புறம் வந்து நான் வந்து நம்ம தப்பான டெசிஷன் எடுத்துட்டோம் போல், இங்கே நம்ம வந்திருக்கக்கூடாது அப்படின்னு கூட நான் யோசித்தேன். நம்ம அம்மா அப்பா சொன்ன மாதிரி வீட்டிலே இருந்து நம்ம காலேஜ் போயிருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசித்தேன். அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு அது செட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தனியாக போகணும். கோயம்புத்தூர் டு
திருநெல்வேலிக்கு நான் தனியாக போகணும், திருநெல்வேலி டு கோயம்புத்தூர் நான் இங்கே தனியாக வரணும். இதுவே எனக்கு ஒரு பிக் ப்ராசஸாக இருந்துச்சு. இது எப்படி நான் தனியாக போயிட்டு தனியாக வர முடியும்? நான் எங்கேயுமே தனியாக போனதில்லை, சின்ன வயசுலேருந்தே ஒரு செம்ம இதில் வளர்ந்தேன். இப்போ எப்படி நான் தனியாக போயிட்டு தனியாக வர முடியும்? இந்த மாதிரிலாம் எனக்குள்ள கொஸ்டின்ஸ் வந்தது, ரொம்ப பயந்தேன். பட் நான் இதை மட்டும் நான் பண்ணலை அப்படின்னா அவங்க என்னை நம்ப மாட்டாங்க. நான் பண்ணி என்னை ப்ரூஃப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் தனியாக வந்துட்டு போனேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு ஒரு ஓகே இவளால் முடியும், இவள் வந்துடுவா, இவளை இங்கேயே கண்டினியூ பண்ணி. ஏன்னா நான் போனதுக்கப்புறம் கூட நான் அழுததை பார்த்துட்டு அவங்க இருந்துட்டு சரி நீ ஊருக்கே வந்துரு, இங்கேயே ஒரு காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துரும், நீ ஊர்லேயே படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டோம், இப்போ போய் நம்ம இதை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போராடினேன். சரி எப்படி இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பிரேவாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டேன். நான் எவ்வளோ தான் வந்து ப்ரோக்கனாக இருந்தால் கூட பிரேவாக இருக்கிற மாதிரிலாம் அவங்கக்கிட்ட காமிச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செட் ஆகி அது ஒரு மாதிரி நல்லா போச்சு. ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஊரில் இருந்து நம்ம ஒரு வில்லேஜில் இருந்து வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் சர்வே ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சர்வே ஆக முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருந்தீங்க. எதுவுமே ஸ்டார்டிங் வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது போக 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 ஒரு டைமில் நமக்கு செட்டில் டவுனாக ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கிவ் அப் பண்ணாமல் அந்த இடத்துல நம்ம இருந்து கற்றுக்கிட்டு அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் போகணும். அன்னைக்கு மட்டும் நான் வந்து அழுதுட்டு இருக்கிறனால இவங்க வான் கூப்பிட்ட உடனே ஓகே போதும் அப்படின்னு நினச்சிருந்தா இட்ஸ் நாட் பாசிபிள் தான். இன்றைக்கி நம்ம ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது. அன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது நீ எடுத்த டெசிஷன், நீ போயிட்டேன்னா அவ்வளோதான் உன் லைஃப் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சுட்டேன். அதனால் நான் தப்பிச்சேன். ஸோ நீங்களும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காலேஜில் இருந்து இப்போ நீங்கள் காலேஜ்லாம் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஒரு ஜாப் போகணும் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு ஜாபே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா அடுத்து என்னன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இப்போது நம்ம சொல்லலாம் எங்கள் அப்பா அம்மா வேறு, எங்கள் அப்பா அம்மா அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் விடும் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் கன்வின்ஸ் எங்கள் வீட்டில் வந்து பயங்கர இது தான், எனக்கு அது நல்லா தெரியும். அப்போ என்னாலேயே வந்து ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்க முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுத்துட்டிங்கன்னா, அந்த டேர்ம்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மெயினாக வந்து வெளியில் விடுறதுக்கு பயப்படுறது வந்து நம்ம வந்து ஏதாச்சும் தப்பாக இதாகிடுமோ அப்படின்ற ஒரு ரீசன். ஏன்னா நிறைய அவங்க பார்க்குறாங்க, அவங்களோட மைண்ட் செட் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். பேரண்ட்ஸ் சைடு நம்ம தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க அதை தான் பார்த்துருப்பாங்க, அவங்களோட என்விரான்மெண்ட் சரௌண்டிங் எல்லாமே அப்படி இருக்கிறனால அவங்க அதை அப்படி தான் சொல்லுவாங்க, வெளியே போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் நமக்கு தெரியும் நம்ம வெளியே போகலைன்னா என்ன ஆகும்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஊரில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸை கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ண முடியும். காலேஜ் டேஸ் இப்படி தான் வந்து எனக்கு போச்சு. ஃபைனல் இயர் வரும்போது ஆப்வியஸாக வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேம் வந்து வரும். அப்போ வந்து நமக்கு வந்து வாழ்க்கையிலே வந்து அவ்வளோ டிப்ரெஷன் வந்து நீங்கள் அந்த இடத்துல தான் பார்ப்பீங்க. ஏன்னா காலேஜில் நீங்கள் பிளேஸ் ஆகலை அப்படின்னா வெளியில் வந்து உங்களுக்கு வேலையே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாரும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. காலேஜ் விட்டு நீ வெளியே போயிட்டியா அவ்வளோதான் போச்சு, இனிமேல் உனக்கு வேலையே கிடைக்காது, நீ வந்து முடிஞ்ச அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கும் அதே தான் நடந்துச்சு. காலேஜ் படிக்கும்போது வந்து கூட இருக்கிற எல்லாருமே பிளேஸ் ஆகிடுவாங்க. டக்குன்னு ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆனாங்க. நான் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் ஒரு என்ன சொல்கிறது ஃபைனல் இயருக்கு கொஞ்சம் லாஸ்ட் அந்த டிசம்பர் அந்த டைமில் தான் நான் வந்து பிளேஸே ஆனேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹோப்லெஸ் ஆகிட்டேன். எல்லாருக்கும் வந்து ஜாப் கிடச்சிச்சு, நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம் வீட்டில், நம்ம ஒரு நல்ல வேலையில் இருப்போம்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அதை வந்து நான் வந்து அந்த இடத்துல காப்பாற்றணும், அதை என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ரொம்ப நைட்லாம் தூங்காமல் உட்காந்துருக்கேன். எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் கூட யோசிச்சிருக்கேன். ஸோ நான் எங்கே மிஸ் பண்ண தெரியுமா, என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ எனக்கு வந்து நான் தான் நம்ம சொன்னோம்ல ஊர்லேயே படித்த, ஊர்லன்னு இல்லை எங்கே படித்தாலும் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுவும் வந்து நான் அங்கே திருநெல்வேலி ஸ்கூல்ஸ்லாம் வந்து சேரன் மகாதேவி அந்த சைடில் தான் படித்தேன். ஸோ அங்கே வந்து நாங்கள் தமிழில் தான் கம்யூனிகேட் பண்ணிப்போம். ஸோ வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வந்து வராது. ஆனால் மெட்ரிக்கில் தான் படித்தேன். அந்த ஃப்ளூவன்சி வந்து கம்மியாக தான் இருந்தது. அது வந்து எனக்கு அது எப்படி சொல்கிறது, அது எனக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருந்தது அந்த கம்யூனிகேஷன் வந்து. அதனாலேயே வந்து நிறைய பிளேஸ்மெண்ட்டை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் வந்து இப்போ யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நமக்கு தெரியுதோ ஒரு விஷயம் தெரியலையோ
நீங்கள் வந்து அதை வந்து அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ணுறப்போ புரிஞ்சால் போதும். அந்த மாதிரி எப்படி சொல்கிறேன்னா, கம்யூனிகேஷன் தான் கீன்னு நான் சொல்வேன். ஏன்னா அது தெரிஞ்சதுனாலே ஆல்மோஸ்ட் உங்களால் அந்த இடத்த சமாளிச்சிட முடியும். ஸோ கம்யூனிகேஷன் வந்து முக்கியமாக நீங்கள் கற்றுக்கோங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கோடிங்க அப்புறமா கற்றுக்கோங்க, கம்யூனிகேஷனை உடனே கற்றுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி சேம் எங்களோட காலேஜில் வந்து அதுக்குன்னு தனியாக கிளாஸஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து காலேஜ் ப்ரமோட் பண்ணல, நிஜமாகவே அதுக்குன்னு தனியாக வந்து நாங்கள் ஒரு பீரியட் ஒதுக்கி அதெல்லாம் பண்ணாங்க. அப்போல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, எல்லோரும் முன்னாடி பேசணும்னு சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, புரியாது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருப்போம். நானும் இல்லை, எல்லாரும் நல்லா தெரிஞ்சவங்க கூட பயந்துட்டு தான் உட்காருவாங்க. ஏன்னா எல்லோரும் முன்னாடி பேசணுங்கும் போது ஒரு நர்வஸாக இருக்க தான் செய்யும். ஸோ அதுலேருந்து எல்லாமே என்னோடய காலேஜ் வந்து எனக்கு நிஜமாகவே சொல்கிறேன், அந்த இடத்துல எனக்கு கிவ் அப் பண்ணாமல் நிறைய பேசி கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் நான் வந்து ப்ளேஸ் ஆகிட்டேன் காலேஜ்லேயே. அது ஒரு நல்ல பேக்கேஜில் தான் ப்ளேஸ் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரிலாம் போச்சு. ஸோ வந்து ஒர்க்குக்கு போகணுங்கிற ஒரு நீடே இல்லை. நீ எதுக்கு இப்போ ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் வந்து கேட்பாங்க. அப்போவும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போகிறோம், கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையில் உட்கார்றோம், இல்லைனா வந்து நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். எங்கள் வீட்டில் அந்த டைமில் வந்து மேரேஜ் அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. காலேஜ் நீ படிக்கணும்னு சொன்னேன், உன்னை நாங்கள் காலேஜ் படிக்க வச்சுட்டோம், அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் வேற ப்ளேஸ் ஆகாமே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். சரி, அதை பற்றி நீ ஃபீல் பண்ணிக்காத, நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கலாம், நீ காலேஜ் முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க என்னை ரொம்ப ப்ரெஷரும் பண்ணல, ஆனால் என்னையை நான் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம மாட்டினோன்னா முடிஞ்சோம், நம்ம கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகிறோம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இப்போ சொல்கிறேன், அது உங்ககிட்ட இல்லைன்னா அதோட ஒரு வேல்யூவே இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கிறது இங்கே விஷயமே கிடையாது. ஒரு பொண்ணாக ஒரு 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 ஜாபுக்கு போகிறீங்க, ஒரு ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டே வந்து தனி. அதை வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வேலைக்கு போகலை, இவங்க சொன்னாங்க நான் கிவ் அப் பண்ணேன், இவனுக்காக நோ, யாருக்காகவும் கிவ் அப் பண்ணாதீங்க. அவங்க எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணி வாழ போகிறீங்க. எல்லாத்தோட இப்போ நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்தோட இதுவுமே எதாக இருக்கும்னா அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேமாக தான் இருக்கும். நீங்கள் அது மட்டும் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அசால்ட்டாக டீல் பண்ணலாம், சமாளிச்சிடலாம். ஸோ யாருக்காகவும் நீங்கள் படிக்கிறதையும் இருக்கட்டும், வேலைக்கு போகிறதையும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு படிக்கணும்னா நீங்கள் படிங்க, உங்களுக்கு வேலைக்கு போகணுன்னா நீங்கள் போங்க. அது வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் தான். நீங்கள் வந்து போக முடியாது, இது ரொம்ப அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பிள்ளை இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா உங்களால் முடியாதா? கண்டிப்பாக முடியும். என்னால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். உங்கள் சுச்சுவேஷன் வேறு, அப்படியும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து கிவ் அப் பண்ணாமல் பண்ணோன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ என் லக்கு, நான் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் வந்து கோவிட் வந்துருச்சு. ஸோ ஒன் இயர் வந்து நான் சும்மா தான் இருந்தேன். அந்த ஜாபும் வந்து நான் வேணான்னு ஃபிட் பண்ணிட்டேன். ஏன் குவிட் பண்ணேன் அப்படின்னா, அகெயின் நான் வந்து கோவிட்னால திருப்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் வீட்டில் இருந்தனால எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துடுச்சு. பட் இந்த டைம் நான் ஏன் அந்த டெசிஷன் எடுத்தேன்னா, எனக்கு முடியல. அங்கே வந்து என்னால் அந்த ப்ரெஷரை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அந்த கம்பெனியில். ஸோ வந்து அந்த டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றதுல என்ன நானே லாஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நான் குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணிட்டதுக்கப்புறம் அடுத்து நான் என்னென்னு யோசிக்கணும். சப்போஸ் நான் இதை கோவிடை ரீசனாக வச்சுட்டு நான் வீட்டிலே உட்காந்துட்டு எனக்கு ஒரு இதை அமைச்சுக்கிட்டேன், அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே திருப்பி போயிடுவேணுன்னு எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஸோ ஆப்வியஸாக வந்து வீட்லேயே வந்துட்டு நாங்கள் அப்போவே சொன்னோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சும்மா விளையாட்டு கூட சொல்லுவாங்க, நீ தான் கேட்கல, இப்போ பாரு வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு இருந்துச்சு. அதுலேருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னா என்ன பண்ணணும், அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் உட்காந்து தேடுவேன். என்னோடய லேப்பில் உட்காந்து ஃபுல்லாக கோடிங் திருப்ப எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணி யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஜாப் கிடச்சிது, அதுவும் குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமேன்னு அது நல்லாவே ரியலைஸ் பண்ணேன். ரொம்ப 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 ரியலைஸ் பண்ணேன் அந்த ஒரு 6 months. அதுக்கப்புறம் தான் ஐபிஎம் வந்து யூடியூப்பில் வந்துட்டு நான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவேன். இந்த கம்பெனி எந்த கம்பெனி என்ன வேணால் இது எவ்வளோ காசு வேணால் இருக்கட்டும்னு அப்ளை பண்ணி ரெஸ்யூம்லாம் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஐபிஎம்மில் வந்து ஒரு 4 ரவுண்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து ஏதோ கேமிங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு.
ஃபைனல் ரவுண்ட் வந்து ஹச்ஆர் ரவுண்ட் இருந்துச்சு. 3 ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டேன். ஃபைனல் ரவுண்ட் ஹச்ஆர் ரவுண்டு. அப்போ வந்து நான் என்னோடய கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது. காலேஜ் டேஸை விட கம்பேர் பண்ணும்போது இப்போது நம்ம கொஞ்சம் அந்த என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். நிறைய நான் வந்து படித்தேன். அதுக்கப்புறமே அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஓரளவு ரொம்ப சூப்பர் அப்படி இல்லை, ஓகே அப்படிங்கிற அளவுக்கு மேனேஜபிளாக நான் பேசினேன். அப்புறம் அது எனக்கு அந்த ஜாப் கிடச்சிச்சு. அப்புறம் தான் நான் வந்து இங்கே சென்னை வந்து ஷிஃப்ட் ஆனேன். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே நான் ஒவ்வொன்றும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சும்மாலாம் வந்து ஓகே இவங்களுக்கு என்ன அப்படின்லாம் நான் வந்து உட்காரல எங்கேயுமே. என்னோடய காலேஜாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற நான் கம்பெனியாக இருக்கட்டும், எதுவுமே எனக்கு வந்து சும்மா கிடைக்கலன்னு நான் சொல்ல வரேன். எல்லா இடத்துலையுமே நான் ஒரு பிரேக் டவுனாக பயங்கரமாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 என் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியே வந்திருக்கேன். அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது. கண்டிப்பாக ஊர் சைடில் இருக்கிற போது பயங்கரமாக செய்வாங்க, வச்சு செய்வாங்க. என்ன ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறீங்க, வேலைக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த வகையில் பார்க்கும்போது என்னோடய பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க நினச்சிருந்தா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் நிறைய இடத்துல கூட கிவ் அப் பண்ணேன். அந்த ஒர்க் விஷயமா இருக்கட்டும், அப்புறமே காலேஜ்க்கு போயிட்டு ஒரு 1 வீக்லேயே திரும்ப வீட்டுக்கு வந்த இடத்துலையே அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருந்தாங்கன்னா கூட மேபி எனக்கு தெரியல. பட் நானும் அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அவங்களும் சரி ஓகே அவள் ஏதோ ஒன்று பண்ணுறா, அவள் பண்ணட்டும், அந்த கான்ஃபிடென்ஸை நான் தான் அவங்களுக்கு ஆனால் கொடுத்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அது நடக்காது. ஏன்னா எனக்கு தெரியும் பக்கத்து வீட்டில் என்ன பேசுவாங்க, எதிர்த்த வீட்டில் என்ன பேசுவாங்க, யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுருவாங்கங்க. அந்த டைம்லலாம் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அவங்க வீட்டில் ஏதோ நடந்திருக்கும், அதை நம்ம வீட்டில் வந்து சொல்லுவாங்க, இப்படி போச்சான் ஒரு பொண்ணு ஏதோ ஆயிடுச்சான். அதை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம கிட்ட வந்து என்ன சொல்கிறது ப்ரெஷர் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதிலிருந்தெல்லாம் ஒன்றா வந்து எல்லாத்தையும் வந்து ஓகே 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 எதுவுமே நமக்கு கையில் வந்து இப்படி வராது. ஓகேவா? அது இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த மாதிரி லக்கெல்லாம் இருக்கும். பட் நமக்கு அப்படி கிடையாது. அப்படின்னா நம்ம தான் வந்து யோசிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ரோல் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன வரும், இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், பர்சனாலிட்டியை வளர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஸ்ஸிங் என்னடா ட்ரெஸ்ஸிங் இல்லாமல் எஸ் ட்ரெஸ்ஸிங் இஸ் அ டேர்ம், அது ஒரு டேர்ம் தான். அதை வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் தான் இருக்கும். ஸோ ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்மல் டாப், ஒரு லெகின், சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல குர்த்தா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வியர் பண்ணிக்கணும். உங்களை வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து காமிச்சிக்கணும். உள்ளே நமக்கு பயம் கண்டிப்பாக இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ வந்து அந்த நர்வஸ் வந்து இருக்கும். பட் அதையும் மீறி நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வெளியே வந்து காமிச்சிக்கணும். அதெல்லாம் நம்ம பண்ணணும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன். நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு பதில் தெரியல அப்படின்னா தட் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்காது, அது பிரச்சனையே இல்லை. அந்த இடத்துல உங்களுக்கு அதை வந்து சமாளிக்கிறதுக்கு தெரியணும். அது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக வந்து அது வந்து நீங்கள் பழக தான் வரும். ஸோ வந்து எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்களே வந்து உங்களை வந்து உங்களுக்குள்ளே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கம்யூனிகேஷன் நான் சொன்னல, எனக்கு காலேஜ் டைம்ஸில் வராதப்போ நான் வந்து எழுதுவேன். ஏதாவது ஒரு மூவியோட ஸ்டோரியை கூட எடுத்துப்பேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஸ்ரீதர்னு ஒரு மூவி இருக்கும், 2 ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூவியோட ஸ்டோரியெல்லாம் என்னோடய நோட் புக்கிலலாம் நான் வந்து எழுதி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணேன். ஓகே ரைட்டிங் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் கூட போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் செல்ஃப் இன்ட்ரோலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சில ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். எனக்கு வராது எனக்கு தெரியாது, இது எப்படின்னு தெரியல அப்படின்னு நம்ம உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. ரெண்டாவது எல்லாத்துக்குமே வந்து சோஷியல் மீடியா இருக்குது. அஃப்கோர்ஸ் யூடியூப் அது இருக்குது. ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா அதில் நீங்கள் போட்டு பார்த்தா எல்லாமே வருது. என்ன இல்லை சொல்லுங்கள்? இப்போ வந்து ஏஏ வந்துருச்சு. நீங்கள் ChatGPT கூட கேட்கலாம், இந்த கோடிங்க்கு என்ன ஆன்சர், இது எப்படி போடணும், ஈஸி. இப்போ நான் இருந்தப்போலாம் இதெல்லாம் கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு. யூடியூப் மட்டும்தான் நான் மெயினாக வந்து ரிப்பீட்டடாக வந்து வாட்ச் பண்ணுவேன் நிறைய வீடியோஸ். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாமே படிக்கலாம். எப்படி வந்து ஒரு சாட் கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு ChatGPT கேட்டால் அது கொடுக்குது. என்ன மாதிரி 7 டேஸ்க்கு நான் என்னென்ன செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணோம், எனக்கு இதுதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே எல்லாமே கொடுக்குது. ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம்.
அதை பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரியல. அடுத்தது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. இருந்தாச்சு, கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாச்சு, போதும். இப்போ கூட லேட் கிடையாது. இப்போ இந்த செகண்ட் கூட லேட். நீங்கள் என்ன ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது லேட்டே கிடையாது. ஓகேவா? ஒரு நாள் அது ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும். மெயினாக வந்து நான் கேர்ள்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், நம்ம கண்டிப்பாக ஒரு பக்காவான கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருப்போம். ஸோ கண்டிப்பாக வெளியே வந்துடுங்க. நீங்கள் வெளியே வந்து ஒரு டெசிஷன் உங்கள் லைஃப்பை வந்து மாற்றும். அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்க. அதுதான் இன்றைக்கி உங்கள் லைஃப்பையே மாற்றிருக்கும். எனக்கும் அப்படி தான். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் என்னோடய டெசிஷன்ஸை கிவ் அப் பண்ணாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, ரொம்ப போல்டாக எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணேன். அதனால் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு டெசிஷன் இருந்திருக்கும். அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. ஸோ எடுக்கிற டெசிஷனை கிளாரிட்டியோட கிளியராக எடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு மற்றவங்க சொல்கிறத கேட்கவே கேட்காதீங்க. இது யாராக வேணா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டில் இருக்கதான் பிடிச்சிருக்குன்னா சூப்பர், வீட்டில் இருங்க, தப்பு கிடையாது. அது ஒவ்வொருத்தரோட பர்ஸ்பெக்டிவ்ல, அதனால அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஜாலியாக இருக்கணும், வீட்டில் இருக்கணும்னா ஆப்வியஸாக நீங்கள் இருக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பட் ஒர்க் போகணுன்னு ஆசையாக இருக்குது, படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க, அப்பா அம்மா வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தயவு செஞ்சு உங்களை வந்து நீங்கள் கட்டி போட்டுக்காதீங்க. அது வேணாம். நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து யோசிக்கணும். அண்ட் மேபி சிச்சுவேஷன்ஸ் வேறு வேறையாக இருக்கலாம். என்னோடய சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கலாம், உங்கள் வீட்டோட சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கலாம். பட் ஒரு ஹோப் இருக்கும்ல, ஒரு ஹோப் கொடுக்கணும்ல. நீங்கள் பேரண்ட்ஸ் சைடு வந்து அவங்க என்ன யோசிப்பாங்க, ஓகே அவங்க வந்து வெளியே விடக்கூடாது அந்த மாதிரி யோசிச்சா கூட நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம வந்து நமக்கே வந்து சப்பக்கட்டு கட்டுறோம்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரஸ்ட்டை அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வெளியே வாங்க, வந்து படிங்க, என்னென்ன கற்றுக்கணுமோ கற்றுக்கோங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருங்க. என்றைக்குமே அதுதான் நமக்கு கை கொடுக்கும். ஓகே, ஐபிஎம்மில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி யூடியூப்ஸில் வீடியோஸ் இருக்கும், கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்னென்ன ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும். அதுலேயே வந்து ஆன்சர்ஸோடு வரும். அதை கூட நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நீங்கள் அப்படியே இது பண்ணக்கூடாது, ஃபுல்லாக அப்படி மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அது ஸ்டார்டிங் வந்து ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 4வது இன்டர்வியூவில் உங்களுக்கே சரியாயிடும். ஃபஸ்ட் இன்டர்வியூ கழுவி ஊற்றுவாங்க, 2வது இன்டர்வியூ ரொம்ப மோசமாக பண்ணுவாங்க. இதெல்லாம் எல்லாருமே நானும் பண்ணியிருக்கேன். உட்கார கூட இல்லை, என்னை வெளியே அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். அதுக்காக வந்து எனக்கு அவ்வளோதான் வரல, கம்யூனிகேஷன்லாம் எனக்கு வராது, நான் அவ்வளோதான் முட்டாள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். என்னால் முடியுதுன்னா உங்களாலேயும் முடியும்ல. ஸோ கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஒரு விஷயம்னா அது வேணும் அப்படின்னா வேணும், நமக்கு அது வேணும், அதுதான் மெயின். அந்த அடமெண்ட், நாட் அபவுட் என்ன சொல்கிறது, ஜாப் ஸ்டடீஸ்லேயுமே சொல்கிறேன். எனக்கு அந்த படிக்கணும் அப்படின்னா அதை படிக்கணும். இது லேட் கிடையவே கிடையாது. டைம் ஆயிடுச்சு, அதெல்லாம் நமக்கு இனிமேல் வராது, இட்ஸ் நாட் அவர் டைம், இட்ஸ் டூ லேட், இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி சம்டைம் நமக்கு தோணும். எனக்கோ ஒரு நாள் நமக்கு வந்து தோணலாம். டெய்லியுமே அப்படி இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் 2 நாள் தோணுச்சா, 3வது நாள் அடுத்து என்ன நோட்டை எடுத்து உட்காரணும், என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், இதை படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த ஸ்டெப்பை பார்த்துட்டு போயிட்டு. இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ கூட அப்படி தான். ஃபஸ்ட் டைம்லாம் வந்து நான் இது பண்ணும்போது அம்மா வந்துட்டு எதுக்கு இதை போய் உட்காந்து இவ்வளோ நேரம் பேசி எடுத்துக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ண போகிற, எனக்கு புரியல அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் நான் வந்து கண்டினியூ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஓகே இவ பண்ணுறா ஏதோ ஒன்று. இந்த கொலாபரேஷன்ஸ்க்கெலாம் வந்துட்டு நிறைய வீட்டுக்கெலாம் வந்து வரும், ஃபிஷ்ஷெலாம் ஒரு டைம் கொடுத்தாங்க. அப்போல்லாம் அம்மா வந்து ரொம்ப ஷாக், ஓகே இவ ஏதோ பண்ணிகிட்ருக்கா போலையே, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி நான் என்ன ஒரு இடத்துலையும் ப்ரூவ் பண்ணேன். எனக்கு செகண்டாக நான் சொன்னேன்ல, ஐபிஎம் ஜாப் கிடைச்சப்போ நான் யார்கிட்டையுமே வீட்டில் வந்து சொல்லிடல. ஏன்னா எனக்கு அதை சொல்ல தோணலை. ஃபஸ்ட்டு ஜாப் கிடைச்சப்போ அதை குவிட் பண்ணிட்டேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா. ஸோ செகண்ட் ஜாப் வந்து ஐபிஎம். நான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப எனக்கு அது கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் அது கிடைச்சிச்சு. ஐபிஎம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய 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 ட்ரீம்.
எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ட்ரீம். அந்த ஜாபை குவிட் பண்ணப்போ கண்டிப்பாக எந்த மாதிரி நான் அழுதுருப்பேன், எவ்வளோ பிரேக் டவுன் ஆகிருப்பேன். வித்தின் 6 மந்த்ஸில் நெக்ஸ்ட் ஜாப் நான் போயிட்டேன். எனக்கு வந்து வீட்டில் சொல்லலாம் நான். அப்புறமே வந்து லேப்பு அதெல்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க, லேப்டாப்பு அப்புறம் அந்த எசென்ஷியல்ஸ் தான் அனுப்பிச்சப்போ கூட அம்மா வந்துட்டு என்ன நீ ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் பார்த்துட்டு ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்த அப்புறம் தான் நான் வீட்டிலே வந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிருக்கேன் ஒரு நல்ல பேக்கேஜில் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் விட எனக்கு ஜாஸ்தி பே. நம்ம பேரண்ட்ஸ் தவிர யாருமே வந்து இதை பண்ண அதை பண்ண நம்ம சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் அதை பண்ணணும் நமக்கு வேணும் அப்படின்னா. ஸோ வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஜாப் இல்லை, வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. நான் வந்து இது ஐடி ஜாப்ஸ் கார்ப்பரேட் லைஃப் பற்றி மட்டும் நான் சொல்லலை. அஃப்கோர்ஸ் நான் இது உள்ளே வந்ததுக்கப்புறமும் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இருக்க தான் செய்யும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து நின்று காமிக்கணும் அதானே. ஸோ அது நம்ம பண்ணி தான் ஆகணும். நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது வரல அது வரலங்கிறத விட நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து என்னன்னு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா அதை யோசிச்சுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி ஒரு 2 நாள் பண்ணுங்கள் 3 நாள் பண்ணுங்கள் 1 வீக் கூட டைம் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து என்னன்னு யோசிச்சுருங்க. ஊரில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நானும் ரெஃபர்லாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கண்டிப்பாக நானும் சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கிவ் அப் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறிடும். ஓகே. ஸோ எனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் வந்து இருக்கும்போது நானே தான் எல்லாமே பார்த்துக்கிட்டேன். அகெயின் வேறு ஒருத்தவங்க வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க, இது இப்படி பண்ண அப்படி பண்ணு, நீங்கள் தான் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்ல, அப்போ நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? எஃபர்ட்ஸ் போடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ லைக் இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். நான் இப்போ யூடியூப்பில் வந்து விளாக் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கே வந்து விளாகிங் ஐயோ நமக்கு தெரியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் இது உங்களுக்கு 1-2 விஷயமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.